ஹலோ கைஸ், பின்னாடி பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியல. இதை எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாமா? அங்கே பார்க்கலாம். இந்த செட்டப் தான் பார்க்க போகிறோம் கைஸ். இது ரொம்ப கஷ்டப்பட்டலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக 2 லைட் போதும், மேக்ஸிமம் ஒரு 3 லைட் வச்சு நீட்டாக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு லைட், சைடில் அந்த ஹேருக்கு லைட், பேக்கில் ஒரு சின்ன லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் உள்ள லைட் ஆஃப் பண்ணிடணும். டர்ன் ஆஃப். நம்ம ரூமில் உள்ள லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண காடெக்ஸ் பாக்ஸ் வச்சு ஒரு கீ லைட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கீ லைட்டு தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். டர்ன் ஆன் பண்ணியாச்சு. பேப்பர்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பேக் லைட்டாக என்னதான் கீ லைட் யூஸ் பண்ணாலும் நம்ம கீ லைட் சைடாக வச்சுருக்கனால என்ன பண்ணணும்னா, ஒரு சைடு பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்கை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காண்டி ஹேருக்காக ஒரு லைட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சைடில் லைட் வச்சாச்சு. ஸோ அது மாதிரி பின்னாடி பேக் ட்ராப்புக்கு ஒரு சீரியல் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் வீடியோக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.